அழிவில்லா ஆட்சியாளரை எதிர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படி எதிர்ப்பவர்கள் முட்டாளாக மாறுவார்கள் என்பதை அந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. அழிவில்லா ஆட்சியாளருடைய ஆன்மீக ஞானத்தை எல்லா தேசங்களும் வாழ்த்தும். அனைத்து தேசங்களிலும் இவருடைய ஞானத்தின் ஆட்சி என்பது பரவலாக இருக்கும். அவருடைய ஞானத்தையும் ஆட்சி முறையையும் மற்ற தேசங்களும் அங்கீகரிக்கும் மற்றும் மதிப்பளிக்கும் என்பதை நாஸ்ட்ரதாமஸ் தீர்க்க தரிசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அதேபோல் குவாட்ரைன் 75 செஞ்சுரி எக்ஸ் என்ற தீர்க்க தரிசன குறிப்பில் இவ்வளவு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அவர் ஐரோப்பாவில் வரமாட்டார், ஆசியாவில் அவர் தோன்றுவார். அவர் கடவுளின் தொடர்பை அடிப்படையாக கொண்ட தத்துவத்தையும் ஞானத்தையும் உடைய ஒருவராக இருப்பார். மேலும் அவர் கிழக்கின் அனைத்து மன்னர்களையும் விட உயர்ந்து நிற்பார்.